எல்லா விஷயத்தையுமே ராசாத்தி கரெக்டா பதில் சொல்றாங்க. ஒரு விஷயத்துக்கு கூட நீங்க சரியா பதில் சொல்லவே இல்ல. ஆனா நீங்க என்னதான் தப்பா சொன்னாலும் எப்படியாவது அதை மழுப்பி சரியா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களை வின்னர்ஸ் ஆகணும் அப்படின்னு அழகு சொன்னதால மட்டும்தான் இன்னைக்கு நீங்க வின் பண்ணிருக்கீங்க. அப்போ இதெல்லாம் அழகு வேலையா? ஆமா இனியன். ராசாத்தி இனி நான் உங்க மனசுல லட்சிய புருஷனா வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க என் மனைவி அப்படின்னு டவுட்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அவர் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் தான் புரிதல் இருந்தது. ஆனா இங்க வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த காலகட்டத்துல எதுவுமே எதிர்பார்க்காம அன்கண்டிஷனல் லவ் தரக்கூடிய ஒரு மனைவி கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப அபூர்வம். ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ராசாதி மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா இது இந்த ஜென்மத்துல நீங்க பண்ணிருக்க ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். எல்லாத்தையுமே தாண்டி ராசாதி மாதிரி ஒரு பொண்ணு ஒவ்வொரு நாளுமே நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன 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 விஷயத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களை பத்தி எல்லா விஷயமும் இவ்வளவு ஷார்ட் டைம்ல கத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அமேசிங்கா இருக்கு. பட் இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியல இனியன். எனக்கு ராசாத்திய ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு நாள்லயே அவங்களை பார்க்கும்போது இவங்கள மாதிரி இருக்கணுமே அப்படின்ற ஒரு ஆசை என் மனசுல வருது. திரும்ப திரும்ப ஒரு ராசாத்தி உங்க வாழ்க்கையில அமைவாங்களான்னு எனக்கு தெரியல. இனியன், ஆல் தி பெஸ்ட். புனிதா உட்காருமா. எனக்கு புனிதா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த என்டையர் குடும்பத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு சியர் கேர்ள்னா இவங்க தான். சூப்பரா சியர் பண்ணீங்க உங்க ஃபேமிலிக்கு. புனிதாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அழகர் எங்க காணோம்? தோ வந்துட்டான். அடடடடா, தியா வேலை செய்யற அழகரும் குமாருக்கும் தேங்க்யூ மேடம். அண்ட் அழகா, நீ இல்லனா இது நடந்திருக்காது. ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் இது. வந்து நம்ம கிங் அண்ட் குவீனுக்காக ரெடியா இருக்கிற அந்த கிரவுன்ஸ். 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றுலயுமே யார் யார் எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டோம். டோட்டலாக ஸ்கோர்ஸ் எடுக்கும் போது தான் தெரியுது 5 சுற்றுக்குமே ஒரே ஒரு வின்னர் தான் இருந்தாங்க. எல்லாமே ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் வாங்கின வின்னர் தான். 5 சுற்றுலுமே பெரிய ஸ்கோரை வாங்கின அந்த அமேசிங்கான கப்பல் தான் இன்னைக்கு கிங் அண்ட் குவீன் அப்படின்னு நம்மளுடைய இந்த ஃபைண்டிங் தி பெஸ்ட் கப்பல் அப்படின்ற கான்டெஸ்ட்ல இருந்து நேரா சென்னையில ஸ்டுடியோக்கு வந்து என் கூட அந்த பிரம்மாண்டமான ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதனால உங்க ஊரை ரெப்ரசென்ட் பண்ண போற தி பெஸ்ட் கப்பல் வேற யாருமே கிடையாது, உங்களுடைய தங்க மகன். வேற யாரு? இனியன் அண்ட் ராசாத்தி. சோ இனியன் ராசாத்தி, உங்களுக்காக நான் அந்த கிரீடம் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க இனியன். ஆக்சுவலி இது நான் வச்சு விடணும். ஆனா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை என்னன்னா நீங்க இவங்களுக்கு வச்சு விடணும், நீங்க அவருக்கு வச்சு விடணும். தங்க மகள் இவங்க தான், அதனால தங்க கிரீடம் இவங்களுக்கு வச்சு விட்டுருங்க. சந்தோஷமா சொல்றேன் சார். நிறைய சிட்டிஸ்ல இந்த பெஸ்ட் கப்பலுக்கான காம்படிஷன் நான் ஆடிஷன் பண்ணிருக்கேன். ஆனா இங்க வந்ததுல இருக்கிற மன திருப்தி வேற எங்கேயுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி இனியன் ராசாத்தி. உங்களை நான் சென்னையில சந்திக்கிறேன். ஓகேயா? தேங்க்யூ. அச்சம்மா, நீங்க வந்ததுனாலதான் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். இதே சந்தோஷம் அப்பப்ப கிடைக்கணும்னா நீங்க டைம் கிடைக்கிறப்ப அப்பக்கப்ப வந்துட்டு போயிருங்க. கண்டிப்பா வர சார். எனக்கு ரொம்ப ஆசை என்னுடைய கணவரும் என்னுடைய மகளும் கூட்டு குடும்பத்தோட இந்த சந்தோஷத்தை பார்க்கணும்னு. குடும்பத்தோட சீக்கிரமா வரேன். இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா திருப்பி உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அழகா, thank you so much. நன்றி குமார், thank you. இங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. டேக் கேர். God bless. சென்னையில பாக்குறவங்களே Thank you. God bless. வரேமா? சரிமா. வரேன் சார். Thank you. அப்ப நான் போய் விட்டு வந்துறேன்ப்பா. போய்ட்டு வரேன் கண்ணா. Take care. பாய். ரசதி, இந்த போட்டியில ஜெயிக்க நீதான் காரணம். நீ இல்லனா நம்ம கண்டிப்பா வின் பண்ணிருக்க மாட்டோம். மாமா,
ஒரு கை மட்டும் ஓசை எடுப்பாது மாமா, 2 கை சேர்ந்தாதான் சத்தம் வரும். இந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் தான் காரணம். இல்ல ராசாத்தி, நீ தான் என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அப்போ நீ தானே இந்த வெற்றிக்கு காரணமா இருக்கணும். ஏன் நீங்களும் தான் என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் சும்மா. இங்க பாரு, நான் உன்னை பத்தி முழுசா எதுவும் தெரிஞ்சுக்கல, உன் மனசை இன்னும் புரிஞ்சுக்கல. கம்பேர் பண்ணி பார்த்தா நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. மாமா, முதல்ல நீங்க இல்லனா என்னால அதுல கலந்துக்க கூட முடியாது. உங்களாலதான் நான் கலந்துக்கிட்டேன், உங்களாலதான் வின்னும் பண்ணிருக்கோம். இப்போ முழு காரணமும் நீங்க தான். இல்ல, நீ தான். ஐயோ மாமா, நீங்க தான் மாமா. இல்ல, நீ தான். இல்ல மாமா, நீங்க தான் நீ காரணம். தான் காரணம் மாமா, ராசாத்தி. நான் சொல்றதை கேளுங்க மாமா. என்ன நீங்க சின்ன குழந்தைங்க மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சத்தம் கீழே வரைக்கும் கேக்குது. டேய், இங்க பாருங்கண்ணே, நீங்களே சொல்லுங்க, இந்த போட்டியில வின் பண்ணதுக்கு காரணம் மாமா தானே? ஆமா ரசத்தி, நீ சொல்றது சரிதான். ம். டேய், ஆ? அவ என்னை பத்தி புரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால தான் வின் பண்ண முடிஞ்சது. அதுவும் சரிதான்டா. ஆமாண்டா. அண்ணே, ஆ? மாமா கிட்ட கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியா புரிஞ்சு பதில் சொன்னதுனால தானே ஜெயிக்க முடிஞ்சது. அப்ப நான் சொல்றது தானே கரெக்ட்? ஆமாமா, நீ சொல்றதுதான் சரி. ஆ? டேய், இல்லடா, ராசாத்தினால தான் ஜெயிச்சோம். ஆமாண்டா, நீ சொல்றதும் சரிதான்டா. மாமா, நீங்க எனக்காக பொய் சொல்லாதீங்க. டேய், நான் எங்க போய் சொல்றேன், நீ தான் போய் சொல்ற. நான் இல்ல, நீங்க தான் பொய் சொல்றீங்க நீ தான் மாமா. ஐயே, இல்ல ரெண்டு மாமா. பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? இப்ப என்ன, உங்க 2 பேர்ல யாருனால நீங்க இந்த போட்டியை வின் பண்ணீங்கன்னு தெரியணும், அதானே? ம். ஆமாண்டா. என்ன நீ தொலைகிறது? உங்க 2 பேருக்கு இப்ப தனியா ஒரு போட்டி வைக்கிறேன். அதுல யார் வின் பண்றீங்களோ அவங்க சொல்றதா உண்மை. போதுமா? சரி. என்ன போட்டின? ஏமா, 1க்கு 2 போட்டியாவே வைக்கிறேன். 1 கபடி போட்டி, இன்னொன்னு கயிறு இழுக்கிற போட்டி. ஆனா ஒண்ணு சொல்லவா, உலகத்திலேயே புருஷன் பொண்டாட்டியில யார் வின் பண்ணீங்கன்றதுக்காக ஒரு போட்டி நடத்துற மானம் கெட்டவன் நானா தான் இருப்பேன். சிரிக்காதீங்க, வாங்க வா. வாங்க. சின்ன பிள்ளை மாதிரி போட்டியெல்லாம் வைக்க வேண்டியிருக்கு இவங்களுக்காக. கபிலா, டேய் கபிலா, எப்படிடா இருக்க? நீ மட்டும் தான் வந்தியா? வேற யாரும் வரலையா? இல்ல, நான் மட்டும் தான். அம்மா எப்படிடா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அண்ணன், அண்ணி, பாப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? சரி 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 சரி. இந்த அக்கா வந்துட்டா, நீ அவளை பார்த்து பேசிக்கிட்டு நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். சரி. டேய் கபிலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. ஏய் கபிலா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. வீட்ல அம்மா, அண்ணி, அண்ணா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. சரி இரு, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிக்கா. சரி, நீ உள்ள வா. என்ன பயந்துட்டீங்களா? சச்சா, அதெல்லாம் இல்லைங்க. என் கூட வாங்க. ஆமா, இப்ப நம்ம ஏன் இங்க வந்தோம்? எதுக்குடா எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்க? உனக்கு என்ன, உங்க வீட்டுக்கு வாழ வந்த எங்க அக்காக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எங்க அக்காவும் உங்க அம்மா திட்டுவாங்க. எங்க வீட்டுக்கு வாழ வந்த உங்க அக்காவ எங்க அம்மா கொடுமை பண்ணா, அவங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வாழ வரும்போது அவளை திட்டி கொடுமை பண்ணி உங்க பழிய தீர்த்துக்க வேண்டியதானே? லூசு. லூசா இருந்தா கட்டிக்க மாட்டியா என்ன? ஒண்ணும் இல்ல. என்னடா இப்படி கையெல்லாம் நடுங்குது? எனக்கு தெரியல. இல்லையே, உடம்பெல்லாம் வேர்க்குதே. எனக்கு தெரியல. ஏன் இப்ப சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? ஏய், நீ கையை விடு. டேய் கை கொடு. சொல்றது கேளு. பாத்தியா? டேய் டேய், நில்றா, இங்கே ஓடாதடா. டேய் நில்றா. டேய் இப்படிடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மாதான். என்ன சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தா? இந்தா உன் அக்காவும் உன் அண்ணனும் வர்றாங்க, இரு நான் ஐயோ, சொல்றேன். அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாண்ணே. அண்ணா, என்ன சொல்றது கேளுங்கண்ணா. அண்ணா. டேய் கையை விடுறா. அண்ணா அண்ணா, ப்ளீஸ்ண்ணே, வேண்டாண்ணே. ஒண்ணும் தெரியாம 2 பேரும் நின்னுட்டு இருக்கீங்க. இல்லண்ணே, நான் பேச. இங்க பாரு, நானா ஒண்ணும் நினைக்கல. என்ன நினைச்சேன்? என்னாச்சு? வந்துட்டீங்களே, நீங்களே கேளுங்க. என்ன பண்ணாங்க நீங்களே கேளுங்க, போங்க. என்னாச்சு? என்ன கபிலா? இல்ல, ஒண்ணு இல்ல மாமா. என்னாச்சு கபிலா? எதா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு. ராசத்தி, அவங்க எப்படிமா சொல்லுவாங்க? அவங்கனாலதான் சொல்ல முடியாது. ஏன்னா பண்ண காரியம் எப்படி. நாம போட்டி ஆரம்பிக்க போறோம்ல, அது தெரிஞ்சு இவங்க 2 பேரும் விளையாட வந்திருக்காங்க. இவ்வளவு நேரமா நீங்க 2 பேரும் மட்டும் தான் விளையாட போறீங்கன்னு இருந்துச்சுல, அதனாலதான் அவங்களும் விளையாடணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்குதுங்க. என்ன கபிலா, புனிதா, நான் சொன்னது சரிதானே?
சின்ன பிள்ளைங்க அப்படியே உங்களோட சேர்ந்து விளையாடலாம்னு வந்திருக்குதுங்க. இங்க பாருங்க, உங்க 2 பேரையும் விளையாட்டுல சேர்த்துக்க சொல்லிட்டேன். புனிதா நீ ராசாத்தி ஒரு டீம், கபிலா நீ இனியனும் ஒரு டீம். என்ன சரிதானே? இப்பதானே சந்தோஷமே. என்ன கபிலன், ஓகே தானே? அட, எனக்கு உங்களை பத்தி தெரியாதாடா? என்ன சின்ன பிள்ளைங்க எதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு? வாங்க கயிறு இழுக்கிற போட்டி விளையாடுவோம். வாங்க. இதுக்கே இவ்ளோ பேதி ஆகுற? நீ இன்னும் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் இப்போல இருந்து ரெடியா இரு. அம்மா தாய், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. நீ போற ஃபாஸ்டா பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஆகும்போது பாத்துக்கலாம், வா. இங்க வரியா ஊர் சனம் வந்துகிட்டு இருக்கு. ஏ வாங்க வாங்க வாங்க, எல்லாம் போட்டி பாக்குறவங்களா வாங்க. இனியனு ராசாத்தி போட்டி போடுறாங்க, வாங்க. ஏ புனிதா கபிலா நீங்க 2 பேரும் வாங்க. தனியா என்னென்ன இது? அடடடடடா, இங்க வாரு சேர் கழிச்சா. ஏ புனிதா நீ இங்கிட்டு வா, இனியா நீ அங்கிட்டு போ. இப்ப கபிலனும் இனியனும் ஒரு டீம், ராசாத்தி புனிதாவும் ஒரு டீம். சரியா? இப்ப இதுல யார் வின் பண்றீங்கன்னு பாப்போம். அண்ணி நாம தான் வின் பண்ண போறோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், நாம பார்க்கலாம். ஜெயிக்கிறது நாம தானே போறீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்களே. அட விளையாண்டு யார் பெஸ்ட்னு காமிங்க. நாங்க ரெடினே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆஹா, இந்த போட்டிக்கே இம்புட்டு கூட்டம் வந்திருக்கே. இது மாதிரி போட்டி வச்சு தலைக்கு டிக்கெட் போட்டோம்னா 2 புல்லு தேறி இருக்குமே. ஐயோ, டேய் டேய், உங்களைத்தான். என்ன நடக்குதுங்க? போட்டி உங்களுக்குள்ள தானே? ராசாத்தி ராசாத்தி, நீ இனியன பார்க்காத. அவன் உன்னை பார்த்து பார்த்து சிரிச்ச. இந்த கேமை வின் பண்ண பாக்குறான். இங்க பாரு ராசாத்தி, நீ விட்டு கொடுத்துட கூடாது. இந்த கேம்ல நீ தான் வின் பண்ணணும். உன்னால முடியுமா? ராசாத்தி நீ தனியாள் இல்ல, இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் உதாரணமா நிக்கிற. இதா புனிதா அவங்க கூட இருக்கா. ராசாத்தி நீ ஒரு பெண் சிங்கம். ராசாத்தி பெண் சிங்கம். அண்ணே, எதுக்கு இப்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? எப்படியும் அவர் தான் வின் பண்ண போறாரு. என்ன ராசாத்தி இப்படி சொல்ற? உன்னோட பவர் என்னன்னு உனக்கே தெரியலம்மா. உன்னால முடியாதது எதுவுமே இல்ல ராசாத்தி. நீ தான் வின் பண்ணணும். இது இந்த அண்ணனோட உத்தரவு ராசாத்தி. சரி, உங்களுக்காக நான் விளையாடுறேன். அப்ப கூட ஜெயிக்கிறேன்னு சொல்றாளா பாரு. வாங்க 2 பேரும் ரெடி தானே? இந்தாங்க கயிறை பிடிங்க. இழுக்காதீங்க. ஏய் ராசாத்தி நல்லா பின்னாடி போ. நீ இப்படி போ. ரெடியா? அப்படியே பின்னாடி போய்க்கிறேன். இழு ராசாத்தி, நல்லா இழு. அப்படிதான். நல்லா இழுமா. விடாத ராசாத்தி, நல்லா இழு. இழுமா, நல்லா அப்படித்தான் இழு. வந்துட்டாங்க வந்துட்டாங்க, 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க. மாமா பாத்து மாமா. இழுமா, நல்லா வலு கொண்டு இழுமா. ஏ புனிதா, நல்லா கயிறு பிடிச்சி இழ. இழுங்க மாமா. இழுங்க, விட்டாதீங்க, நல்லா இழுங்க. அப்படிதான். ராசாத்தி நல்லா இழுமா, நம்ம தான் ஜெயிக்க போறோம். ஏன் விடுற? நம்ம தான் ஜெயிக்க போறோம், சீக்கிரம் இழு. ஐயோ, மாமா தோத்துற கூடாது. அண்ணி இழுங்க அண்ணி. அண்ணி அம்மா கயிறு விடாதம்மா, பின்னாடி போறான். ஐயோ அண்ணி இழுங்க அண்ணி. ஐயோ இனியும் அம்மா இனியும் ஜெயிக்க போறாமா. ஏமா ராசாத்தி இழுமா. ஐயோ ஐயோ தள்ளி விட்டாடா. ஐயோ என்ன அண்ணி இப்படியா இப்பச்சே? மாமா நாம தான் மாமா ஜெயிச்சோம். ஏங்கடா கை தட்டிக்கிறீங்க? என்ன ராசாத்தி நீ இப்படி பண்ணிவிட்ட? நான் தான் முன்னாடியே சொன்னேன்லண்ணே, எப்படியும் மாமா தான் வின் பண்ண போறாருன்னு. பாவம் அந்த பிள்ளைய பாரு. புனிதா உன் கூட ஆசையா விளையாடலான்னு வந்துச்சு. அந்த பிள்ளையும் சேர்த்து தோக்கடிச்சு. ஏன் நீ இப்படி விட்டீங்க? நான் விடல புனிதா. இங்க பாரு, இங்க பாரு, என்னைய பாரு. நான் தான் நீ அவனை பார்த்து சிரிக்காதன்னு சொல்றனா இல்லையா? இப்ப பாரு, 7ஆம் அறிவு டாங்கிள் மாதிரி நோக்கு ஒருமத்திலேயே உன்னைய பார்த்து இப்படி தோக்கடிச்சு விட்டான்.
இங்க பாருமா. ஐயோ கடவுளே, அடுத்த போட்டியிலயாச்சும் நீங்க வின் பண்ணுங்க. ஏம்மா நீ எனக்காக வின் பண்ண வேணாம், இதா உன்னை நம்பி இருக்க புனிதா, அதுக்காக வின் பண்ணு. ட்ரை பண்றேன்னு. அப்படியா? ட்ரை பண்றியா? வர வர இந்த பிள்ளைக்கு நம்ம மேல இருந்த பயமே போயிருச்சுப்பா. ராசாத்தி நில்லு. ராசாத்தி, நான் ஜெயிக்கணும்னு தானே விட்டு கொடுத்த. நான் எதுக்கு மாமா உங்களுக்கு விட்டு கொடுக்க போறேன்? போய். ஐயோ மாமா, நான் தோக்க கூடாதுன்னா அப்படி பிடிச்சி இழுத்தேன். ஆனா கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு மாமா. ஓ, அப்போ நீ தோக்க கூடாதுன்னு தான் முயற்சி பண்ண. ஆமா மாமா. சரி, அப்ப என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நீ தான் ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணல, பண்ணு. அப்புறம் நான் நம்புறேன். டேய் 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 டேய், இந்த பிள்ளை கூட உனக்கு என்னடா பேச்சு? அடுத்து நடக்க போற கபடி போட்டியில எனக்கு விட்டு கொடு ராசாத்தி அப்படின்னு தானே கேக்குற? ராசாத்தி, நீ இவனுக்கு விட்டு கொடுக்க கூடாதுமா. ஐயோ, உண்மையா நான் விட்டு கொடுக்க மாட்டேனே. ஆமா ஆமா, அப்படித்தான் சொல்ற. இதா இப்ப கயிறு இழுக்கிற போட்டியில எப்படி விளையாண்டான்னு பார்த்தனே. இங்க பாரு, இப்ப நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல, நீங்க 2 பேரும் போட்டியாளர்கள். நீங்க இந்தியா பாகிஸ்தான் மாதிரி 2 பேரும் சிரிக்க கூடாது, பேசக்கூடாது, சரியா? உருன்னு முறைச்சுக்கிட்டே இருக்கணும். ஏமா நீ கிளம்பி போ. டேய், அந்த பிள்ளை ரெடி ஆயிட்டு வரட்டும், நீ இப்படி போ. போடா. என்ன நல்ல விளையாடுன. டேய் 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 டேய், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பண்றீங்க? உங்களுக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? நீங்க 2 பேருமே இந்தியா பாகிஸ்தான் தனியா தான் இருக்கணும். போங்க போங்க. டேய் நில்லு, எங்க போறீங்க? 2 பேரும் நீ இப்படி போறீங்க, நீ இப்படி போடா போடா, நீ இப்படி போ. ஐயோ ஆண்டவா, இவங்கள வச்சு போட்டி நடத்துறதுக்குள்ள ஏன் போட்டி வெளியில வந்துரும் போல இருக்கே. வாங்க 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 வாங்க. அட வாங்கன்ற, என்ன வாயை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, ஆளுக்கு 2 ரைடு தான். இதுல வின் பண்றவங்களுக்கு பரிசு என்னன்னா அந்த இருக்கு பாத்தீங்களா, கப்பு. அதான் இது ஒண்ணு நம்ம சாதாரண விளையாடுற கபடி எல்லாம் கிடையாது. இத நமக்காக கொஞ்சம் அப்படி வசதிப்படுத்தி இருக்கோம், சரியா? 2 ரைடு தான், அவங்க இடத்துக்கு போங்க. இப்ப முதல் ரைடு பெண்களுக்கு தான் முன்னுரிமை. அதனால ராசாத்தி நீதாமா முதல்ல. வாமா. கபடி கபடி கபடி. போன தடவையே ராசாத்தி நாம வின் பண்ணணும்னு விட்டு கொடுத்தா, அதனால இந்த தடவை நாம அவளுக்காக விட்டு கொடுத்துட வேண்டியதா. அவுட் பண்ணுமா. கபடி 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 கபடி. அதான் இனியே வரலாமா, அந்த பக்கமே போ. கபடி 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 கபடி. அவுட் பண்ணுமா. இரு, நல்லா ஏறி வரட்டும். பாத்துவோமா. புடி. கபடி 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 தொடு தொடு. புடிச்சிடு. கபடி 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 கபடி. தொட்டுச்சு ராசாத்தி, தொட்டுச்சு. ராசாத்தி தான் ஜெயிச்சா. ஆமா நீங்க ராசாத்தி டீம் 1 பாயிண்ட். நல்ல விளையாடுனீங்க. இனியா நீ இப்ப போடா. போங்க. அப்படியே 2 பேரையும் அவுட் பண்ணிட்டு வாடா. கபடி 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 கபடி. ராசாத்தி புடி புடி. கபடி 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 கபடி. புடிச்சுப்பா, அத மாட்டிட்டல, புடிச்சுப்பா. கபடி புடி. கபடி 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 அண்ணனை கபடி விட்டீங்கன்னா புடிச்சிட்டியா? அப்படியே அவன வர விடாத. கபடி 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 வர விடாத. கபடி வாங்க மாமா, வாங்க மாமா. கபடி 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 கபடி